Hi friends, welcome back to C Drive. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா உங்க கார் இப்போ 50000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அல்லது 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கலாம் உதாரணத்துக்கு. ஆனா இன்னும் 2 லட்சம் கிலோமீட்டர் 3 லட்சம் கிலோமீட்டர் வரை பெரிய செலவு இல்லாம ஓடணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? உண்மையை சொன்னா இன்னைக்கு நம்ம இந்தியால நிறைய டாக்ஸி காசு 4 லட்சம் 5 லட்சம் கிலோமீட்டர் கூட ஓடிட்டு இருக்கு. அதே காரை வேற ஒருத்தர் வாங்கி 80000 கிலோமீட்டர்ல அதோட இன்ஜின் ஓபன் பண்ற நிலைமைக்கு கூட கொண்டு போயிடுறாங்க. அப்ப கேள்வி கார் நல்லதா கெட்டதா இல்ல ஓனர் எப்படி மெயின்டைன் பண்றாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஒரு காரை 2 லட்சம் கிலோமீட்டர் வரை கொண்டு போறது அதிர்ஷ்டம் இல்ல, சில நல்ல பழக்கங்கள் மட்டும்தான். இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு 15 ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க காரோட லைஃப் மட்டும் இல்ல, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் நிறைய குறையும். அப்புறம் இந்த வீடியோல கடைசியில சொல்ல போற ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணாததால பல கார் ஓனர்ஸ் ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடம்புக்கு ரத்தம் எவ்வளவு முக்கியமோ ஒரு காரோட இன்ஜின் ஆயில் அவ்வளவு முக்கியம். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கம்பெனி 10000 கிலோமீட்டருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் ஓட்டலாம், என்ன ஆக போகுது, அடுத்த மாசம் மாத்திக்கலாம் அப்படின்னு 12000 13000 15000 கிலோமீட்டர் வரை தள்ளிட்டே போவாங்க. இதுதான் பெரிய தவறு. ஏன்னா இன்ஜின் ஆயில்ல இன்ஜின் உள்ள ஆயிரக்கணக்கான மூவிங் பார்ட்ஸ் வேலை பண்ணிட்டு இருக்கு. பிஸ்டன் மேல கீழே போகுது, கிராங்க் ஷாஃப்ட் சுத்திட்டே இருக்குது, வால்வ்ஸ் வேலை பண்ணுது. இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஸ்மூத்தா வேலை செய்ய காரணம் இன்ஜின் ஆயில். ஒருவேளை ஆயில் பழசாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? லூப்ரிகேஷன் குறையும், பார்ட்ஸ் ஒன்னோட ஒன்று உரச ஆரம்பிக்கும், ஹீட் அதிகமாகும், வியர் அதிகமாகும். அந்த வியர் நமக்கு உடனே தெரியாது. ஆனா 2 வருஷம் கழிச்சு இன்ஜின் நாய்ஸ், மைலேஜ் டிராப், ஆயில் கன்சம்ஷன் மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், ஒரு இன்ஜின் ரீபில்ட் செய்யறதுக்கு சில கார்களுக்கு 50000 இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் செலவாகலாம். ஆனா சரியான நேரத்துல ஆயில் சேஞ்ச் பண்ண எவ்வளவு செலவு? அதிகபட்சம் சில 1000 ரூபாய் தான் ஆகும். அதனால இன்ஜின் ஆயில் விஷயத்துல சேவிங் பண்ண நினைக்காதீங்க. காலையில ஸ்டார்ட் பண்ண உடனே ரேஸ் கொடுக்காதீங்க. இந்த பழக்கம் உங்ககிட்ட இருக்கா? காலையில ஸ்டார்ட் பண்ணதுமே அந்த ஆக்சிலரேட்டரை அழுத்தி ரேஸ் கொடுக்கறது. இப்படி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த இன்ஜினுக்கு நல்லதே கிடையாது. நீங்க காலையில எழுந்த உடனே ஸ்பிரிண்ட் ஓட சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இன்ஜினுக்கும். அதாவது நைட் ஃபுல்லா இன்ஜின் ஆஃப்ல இருந்திருக்கும், இன்ஜின் ஆயில் கீழே செட்டில் ஆயிருக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆயில் பம்ப் வேலை செஞ்சு ஆயில இன்ஜின் முழுக்க அனுப்பும். அதுக்கு சில செகண்ட்ஸ் ஆகும். அந்த நேரத்துல நீங்க ஆக்சிலரேட்டர் ஃபுல்லா அழுத்தினீங்கன்னா ஆயில் சரியா போகாத பார்ட்ஸ் அதிகமான ஸ்ட்ரெஸ்ல வேலை செய்யும். அதனால வியர் அதிகரிக்கும். அதனால கார் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா குறைஞ்சது 30 செகண்டாவது அமைதியா ஐடில்ல கார் ரன் ஆகணும். அதுக்கப்புறம் மெதுவா டிரைவ் பண்ணி போங்க. இன்ஜின் வார்ம் அப் ஆன பிறகு நார்மலா யூஸ் பண்ணலாம். இந்த சின்ன ஹேபிட் மட்டும் கூட இன்ஜினோட லைஃப் அதிகரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஏர் ஃபில்டரை இக்னோர் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஓடினா என்ன ஆகும்? மூச்சு வாங்க கஷ்டமா இருக்குமா இல்லையா? அதே நிலைமை தான் ஏர் ஃபில்டர் டர்ட்டி ஆகும் போதும் இன்ஜினுக்கும். இன்ஜின் சரியா வேலை செய்ய ஃபியூயல் மட்டும் போதாது, அதுக்கு காற்றும் தேவை. சில நேரத்துல டஸ்ட் நிறைஞ்ச அந்த ரோட்ல நம்ம ஓட்டுறப்போ ஏர் ஃபில்டர் முழுக்க டஸ்ட் அடைஞ்சிருக்கும். அப்போ இன்ஜினுக்கு தேவையான ஏர் கிடைக்காது. உடனே என்ன நடக்கும்? மைலேஜ் குறையும், பிக்கப் குறையும், இன்ஜின் சோர்வா வேலை செய்யும். சில பேர் மைலேஜ் குறைஞ்சிருக்குன்னு இன்ஜெக்டரை கிளீன் பண்ணுவாங்க, சென்சார் செக் பண்ணுவாங்க. ஆனா காரணம் ஒரு டர்ட்டி ஏர் ஃபில்டரா கூட இருக்கலாம். சர்வீஸ் செய்யும் போது ஏர் ஃபில்டரை செக் பண்ணுங்க, தேவைப்பட்டா ரிப்ளேஸ் பண்ணுங்க. சில 100 ரூபாய் செலவுல பெரிய பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணலாம். கூலண்ட்டை சாதாரணமா நினைக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடம்புக்கு காய்ச்சல் வந்தா எப்படி சோர்வாகிறோமோ அதே மாதிரி ஒரு கார் இன்ஜினுக்கு ஹீட் அதிகமா ஆகலாம். ஆனா அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ற ஹீரோ யாருன்னா கூலண்ட் தான். நிறைய பேர் போனட்டை திறந்து இன்ஜின் ஆயில் மட்டும் செக் பண்ணுவாங்க, கூலண்ட்டை பார்க்கவே மாட்டாங்க. இது பெரிய பெரிய தவறு. ஒருவேளை கூலண்ட் லெவல் குறைஞ்சா என்ன ஆகும்? இன்ஜினோட டெம்பரேச்சர் அதிகரிக்க ஆரம்பிக்கும். முதல்ல டெம்பரேச்சர் கேஜ் மேலே ஏறும். அதை இக்னோர் பண்ணினா ஹெட் கேஸ்கெட் டேமேஜ் ஆகலாம். அதையும் இக்னோர் பண்ணா இன்ஜின் ஹெட் வார்ப் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் பில் பார்த்தா தான் ஷாக் ஆவீங்க. சில நேரத்தில் 20000 50000 அதுக்கு மேல கூட செலவாகலாம். அதனால மாசத்துக்கு ஒரு முறை கூலண்ட் ரிசர்வாயரும் செக் பண்ணுங்க. கூலண்ட் கலர் மாறி இருந்தாலும் கவனிங்க. இந்த சின்ன செக் உங்க இன்ஜினை பெரிய ரிப்பேர்ல இருந்து காப்பாற்றும். டயர் ப்ரெஷரை அலட்சியம் பண்ணாதீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், கடைசியா உங்க காரோட டயர் ப்ரெஷர் நீங்க எப்போ செக் பண்ணீங்க? நேத்து, போன வாரம், அல்லது ஞாபகமே இல்லையா? உண்மையை சொன்னா நிறைய கார் ஓனர்ஸ் ப்ரெஷர் செக் பண்றதே கிடையாது. டயர்ல காத்து கொஞ்சம் குறைஞ்சாலும் உடனே தெரியாது. ஆனா அதோட பாதிப்பு ரொம்ப பெருசு. மைலேஜ் குறையும், டயர் சீக்கிரமா தேயும், ஸ்டீரிங் ஹெவி ஆகும், இன்ஜின் கூட கூடுதலா வேலை செய்ய வேண்டி வரும். ஒரு டயர் 5000 இருந்து 10000 வரை இருக்கும். சரியான ப்ரெஷர் வச்சிருந்தீங்கன்னா அதோட ஆயில் கணிசமாக அதிகரிக்கும். அது 2 வாரத்துக்கு ஒரு தடவை டயர் ப்ரெஷர் செக் பண்ற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. பிரேக்கும் ஆக்சிலரேட்டரோட சண்டை போட வைக்காதீங்க. பிரேக் அண்ட் ஆக்சிலரேட்டர் சண்டை போட வைக்காதீங்க. சில டிரைவர்ஸ் எப்படி டிரைவ் பண்ணுவாங்க தெரியுமா? வேகமா ஆக்சிலரேட்டர், அடுத்த நிமிஷம் கடுமையான பிரேக், திரும்ப ஆக்சிலரேட்டர், அப்புறம் மறுபடியும் பிரேக்.
எப்படி டிரைவ் பண்ணுவாங்க. இந்த டிரைவிங் ஸ்டைல் காருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிரேக் பேட்ஸ் சீக்கிரமா தேஞ்சிரும், ஃபியூயல் அதிகமா செலவாகும், டயர் வியர் கூட அதிகமாகும். முன்னாடி ரோட அப்சர்வ் பண்ணி ஸ்மூத்தா டிரைவ் பண்ணுங்க. இந்த ஒரு ஹேபிட் மட்டும் ஃபியூயல் காஸ்ட்டை கூட குறைக்கும். கிளட்ச் மேல காலை வச்சு ஓட்டாதீங்க. மேனுவல் கார் ஓனர்ஸ் கவனிங்க, இது நிறைய பேருக்கு தெரியாம செய்யற தவறு. டிரைவிங் செய்யும்போது இந்த கிளட்ச் பெடல் மேல காலை வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, ஆனா கிளட்ச் பிளேட்டுக்கு தெரியும். சின்ன ப்ரெஷர் இருந்தாலும் கிளட்ச் பார்ஷியல் என்கேஜ்மெண்ட்ல தான் இருக்கும். அதனால ஹீட் உருவாகும், கிளட்ச் பிளேட் சீக்கிரமா தேயும். அப்புறம் கிளட்ச் மாத்துறதுக்கு 8000 இருந்து 25,000 வரைக்கும் செலவாகலாம். தேவைப்பட்டா மட்டும் கிளட்ச் யூஸ் பண்ணுங்க, மற்ற நேரத்துல ஃபுட் ரெஸ்ட்ல காலை வைங்க. அடிக்கடி ஓட்டாதீங்க. ஃபியூயல் லைட் எரிஞ்சதும் சில பேருக்கு சந்தோஷம், இன்னும் 30 கிலோமீட்டர் போகும், இன்னும் 20 கிலோமீட்டர் போகும்னு சேலஞ்ச் மாதிரி ஓட்டுவாங்க. ஆனா இது ஃபியூயல் பம்புக்கு பிடிக்காது. டேங்க் அடிப்பகுதியில டர்ட் அல்லது செடிமெண்ட் மாதிரி இருக்கலாம். டேங்க் ஆல்மோஸ்ட் எம்டி ஆனா அது எல்லாம் அந்த சிஸ்டம்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபியூயல் பம்ப் கூலிங்க்கும் ஃபியூயல் உதவுது. எப்போதும் குவார்டர் டேங்க் கீழே போறதுக்கு முன்னாடியே ஃபியூயல் நிரப்புங்க. சீப் ஃபியூயல் பார்த்து ஏமாறாதீங்க. ஒரு பெட்ரோல் பங்க்ல லிட்டருக்கு 2 ரூபா குறைஞ்சா நிறைய பேர் அங்க போயிருவாங்க. ஆனா ஃபியூயல் குவாலிட்டி எப்படி இருக்கு அதுதான் முக்கியம். லோ குவாலிட்டி ஃபியூயல் பயன்படுத்தினா இன்ஜெக்டர் கிளாகிங், இன்ஜின் நாக்கிங், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் டிராப், இது போல பிரச்சனை எல்லாம் வரும். எப்பவுமே நம்பகமான பங்க்ல ஃபியூயல் நிரப்புங்க. சில ரூபாய் சேமிக்க நினைச்சு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய நிலை நம்மளுக்கு வரக்கூடாது. ஸ்பீட் பிரேக்கரை மதிச்சு நடங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க, ஸ்பீட் பிரேக்கரை பார்த்ததும் பிரேக் போடுறீங்களா அல்லது காரை பறக்க விடுறீங்களா? ஸ்பீட் பிரேக்கரை வேகமா கிராஸ் பண்ற ஒவ்வொரு முறையும் இந்த சஸ்பென்ஷனுக்கு பெரிய அடிதான். ஷாக் அப்சார்பர், புஷ், லிங்க் ராடு, ஸ்டீரிங் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே பாதிப்பு. ஒரு நாள் பெரிய சத்தம் வர ஆரம்பிக்கும், அப்புறம் ஒர்க் ஷாப் தான். அதனால ஸ்பீட் பிரேக்கர் வந்தா வேகத்தை குறைச்சு கிராஸ் பண்ணுங்க. காரை லாரி மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஒரு காருக்கு ஒரு லிமிட் இருக்கு. 5 பேருக்கான கார்ல 8 பேர் ஏறினா மேல லோடு வேற. சஸ்பென்ஷன் கஷ்டப்படும், டயர்ஸும் கஷ்டப்படும், இன்ஜின் ரொம்ப கஷ்டப்படும். அதனால தேவையில்லாம ஓவர்லோட் பண்ணாதீங்க. குறிப்பா லாங் ட்ரிப்ல வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலா இருக்கணும். பேட்டரி வீக் சிக்னல்ஸை கவனிங்க. பேட்டரி திடீர்னு டெட் ஆகாது, முன்னாடியே சிக்னல் கொடுக்கும். செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்லோ ஆகும், லைட் டிம் ஆகும், ஹார்ன் வீக் ஆகும். ஆனா நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணுவாங்க. பிறகு ஒரு நாள் முக்கியமான நேரத்துல கார் ஸ்டார்ட் ஆகாது. பேட்டரி டெர்மினல் கரோஷன் இருக்கான்னு பாருங்க. பேட்டரி ஹெல்த் டெஸ்ட் பண்ணுங்க. ப்ரிவென்ஷன் எப்போதும் ரிப்பேரை விட சுலபம். டேஷ்போர்ட் வார்னிங் லைட்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. டேஷ்போர்ட்ல லைட் அது டெக்கரேஷன் கிடையாது. கார் உங்ககிட்ட பேசுற லாங்குவேஜ் தான் அது. இன்ஜின் லைட்டு, ஏபிஎஸ் லைட்டு, பேட்டரி லைட்டு, ஆயில் ப்ரெஷர் லைட்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. கார் ஓடுதுல பரவாயில்ல அப்படின்னு இக்னோர் பண்ணாதீங்க. சில நேரத்துல 1000 ப்ராப்ளம் இக்னோர் பண்ணி 50,000 ரூபாய் ரிப்பேருக்கு அது நம்ம மாத்திடுவோம். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. கார் வாஷ் என்பது அழகுக்கு மட்டும் கிடையாது. கார் கிளீனா இருந்தா அழகா இருக்கும். ஆனா வாஷ் பண்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த சேறு, தூசி, அந்த பறவைகளோட எச்சம், அப்புறம் ட்ரீ சாப்பு, இதெல்லாம் பெயிண்ட ரொம்ப டேமேஜ் பண்ணும். மழை காலத்துல அண்டர் பாடியில, காரோட அண்டர் பாடியிலயும் டர்ட் ரொம்ப சேரும். அப்புறம் அது துருபிடிக்கும். அதனால ரெகுலர் வாஷ் அப்புறம் அண்டர் பாடி கிளீனிங்கும் ரொம்ப அவசியம். சர்வீஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ரூலை ஃபாலோ பண்றவங்க ரொம்ப கம்மி. ஆயில் எப்போ மாத்துறீங்க, பேட்டரி எப்போ மாத்துறீங்க, பிரேக் பேட் எப்போ மாத்துறீங்க, யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஒர்க் ஷாப்ல குழப்பம். ஒரு நோட் புக்லயோ அல்லது மொபைல் நோட்லயோ எல்லாத்தையும் பதிவு பண்ணுங்க. இது உங்களுக்கு ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ்ல ரொம்ப உதவும். அப்புறமா காரோட ரீசேல் வேல்யூவும் இதுல அதிகரிக்கும். ஸோ நண்பர்களே, ஒரு கார் 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடணும்னா சீக்ரெட் ஃபார்ம்லாம் எதுவும் கிடையாது. இந்த 15 ரூல்ல 90% பேரு ஃபாலோ பண்ணாத சில விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க காரோட லைஃப் மட்டும் இல்ல, உங்க வேலட்டையும் பாதுகாப்பா அது காப்பாத்தும். இப்போ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க கார் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்புறம் நீங்க ஃபாலோ பண்ற மெயின்டெனன்ஸ் டிப் ஏதாவது டிஃபரெண்டா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கார் ஓனர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.